விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். ஆண்டவன் அடியவர்களின் நன்மைக்காக பல அவதாரங்களை எடுத்து மனிதன் வாழ்வாங்கு வாழ தானே வாழ்ந்து காட்டியுள்ளார். ஜனனம் என்ற ஒன்றை ஆன்மா அடைந்த பின் அவன் பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ முடியும். அவனது வாழ்வில் இன்பம் துன்பம், நன்மை தீமை, பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை எனும் திரிதோஷங்களுக்கு எவ்வாறு ஆசைப்பட்டு பாவம் செய்கிறான்? இந்த நன்மை தீமைகளிலிருந்து மனிதனை கிரகங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது? மனிதன் செய்யும் பாவங்கள் அவனுக்கு நோய்களாக மாறுவது எப்படி என்பதை அறிந்து கொண்டு இனி மகாபாரதத்தின் முடிவுரையை காண்பதால் ஆடி மாதம் பெற்ற சிறப்பை நாம் நன்கு உணர முடியும். இனி மனிதன் கிரகங்களுடன் எப்படி ஒத்துப்போகிறான் என்று காண்போம். அபை பிராட்டியார் இவ்வாறு தனது பாடலில் கூறுகிறார். பரமாய சக்தியும் பஞ்சமா பூதம் தரமாறிற்றொன்று பிறப்பு என்று கூறுகிறார். இதன் பொருள், இந்த சரீரத்துக்கு அறிவே ஆதியாக உள்ளது என்றும், ஆன்மா தனது வினையின் அளவுக்கு தகுந்தபடியே சரீரம் எடுத்து வருவதாகவும், அந்த சரீரம் முதலில் பிரணவத்தையே சுவாசிப்பதாகவும், பஞ்சபூத பரிணாமமே தேகம் என்றும் கூறுகிறது. இங்கு நாம் ஒரு விஷயத்தை அறிதல் அவசியமாகிறது. கலியுகத்தின் முதல் அரசன் பரீட்சித்துவாகும். இவரது பிறப்பு உத்தரையின் வயிற்றிலேயே இறப்பாக மாறுகிறது. அதுவும் எவ்வாறு என்றால், உலகை படைக்கும் பிரம்மாவின் அஸ்திரமாகிய பிரம்மாஸ்திரத்தால். அதோடு கிருஷ்ணர் கூறுகின்ற மொழி என்னவென்றால், பரீட்சித்து 60 ஆண்டுகள் அரச கட்டிலில் இருப்பான் என்பது. அப்படியானால் தர்மர் 36 ஆண்டுகள், அதாவது துவாபர யுகம் முடியும் வரை அரசாண்டு கலியுகத்தின் முதல் நாளிலே தான் அபிமன்யுவின் மகனாகிய பரீட்சித்து அரசு கட்டில் ஏறுகிறான். பரீட்சித்து ஜனமேஜயரிடம் அரசை ஒப்படைக்கும் போது பரீட்சித்துக்கு 96 வயது. பின் அவர் காட்டில் தவம் இருந்த காலம் 24 வருடங்கள். ஆக பரீட்சித்து வாழ்ந்த காலம் 120 வருடங்கள் என்று தெரிகிறது. இதுவே கலியுகத்தில் வாழுகின்ற மனிதனுக்கு ஆயுள் காலம் என்று உறுதியாகிறது. பரீட்சித்து உத்தரையின் வயிற்றிலேயே இறந்து விட்டதால் கிருஷ்ணர் வந்து உத்தரையின் கையை பிடித்து பித்தநாடியின் வழியே உயிர்தானம் வழங்குகிறார். ஆகவே பித்தநாடி அடங்கிய பின்தான் தனஞ்சயன் எனும் நாடி அடங்கும் என பொருள்படுகிறது. மனித உடலில் நாடிகள் 18 வகை உள்ளதாக பொருள்படுகிறது. குழந்தை பிறக்காமல் தாயின் துன்பம் அதிகரிக்கும் போது தாயை தனது மூச்சை முடிந்தவரை உள்ளிழுத்து வெளியேற்றும்படி உத்தரைக்கு கண்ணன் கூறுவதாகவும், அதே நேரத்தில் தாயின் வயிற்றை மெதுவாக கீழ்நோக்கி அழுத்தவும் கூறியதாகவும் கூறப்படுகிறது. பரீட்சித்து பிறந்த பின் சடலம் போல இருந்ததாகவும், குழந்தையை தலகீழாக தொங்கவிட்டு மெல்ல முதுகில் தட்டி கொடுத்து எழு பரீட்சித்து எழு என்று கிருஷ்ணர் கூறியதாகவும் கூறப்படுகிறது. பரீட்சித்து பிரணவத்தை உள்வாங்கிய பின்தான் உடல் அசைவும் அழுகையும் உண்டானதாகவும், இந்த நேரமே பரீட்சித்தின் நட்சத்திர காலம் என்றும், அந்த நேரத்தில் கிரகங்கள் எங்கு எங்கு இருந்ததோ அதுவே அவரது ஜென்ம ராசி, லக்னம் மற்றும் நட்சத்திர காலம் அமையும் என்றும் கூறப்படுகிறது. ஜாதக கட்டம் 12, மனித உடலில் உள்ள ஆர்கன்கள் 12, கிரகங்கள் 9, மனித உடலில் மண்டலங்கள் 9. இதில் ராகு மற்றும் கேது என 2 நிழல் கிரகங்களை விலக்கிவிட்டால் கிரகங்கள் 7. மனித உடலில் உள்ள தாதுக்களும் 7. அசுர குருவாகிய சுக்கிரனையும் புத பகவானையும் காணும்போது அவர்கள் மனிதனுக்கு வேண்டிய சுக துக்கங்களுக்கு அதிபதி ஆகின்றனர்.
அவர்களை விலக்கிவிட்டால் 5 கிரகங்கள் மட்டுமே உள்ளன. மனிதன் உயிர் வாழ வேண்டுமேயானால் பஞ்சபூதங்கள் அவசியமாகிறது. மீதமுள்ள 5 கிரகங்களில் குருவை விலக்கினால் அறிவை மனிதன் இழக்கிறான். செவ்வாய் பகவானை விலக்கினால் மனிதன் உடலில் உள்ள இரத்தத்தை இழக்கிறான். சனீஸ்வரரை விலக்கினால் மனிதன் செய்த நல்வினை, தீவினை மற்றும் கர்ம பலன் அவனை விட்டு விலகுகிறது. சந்திரனை விலக்கினால் மனிதனுக்கு உடல் விலகிவிடும். ஆன்மா ஒளிவடிவாகி சூரியனை சென்று அடைகிறது. ஆக 9 கிரகங்களின் கூட்டுச் சேர்க்கையே மானிட வாழ்வை உறுதி செய்கிறது. மனிதன் ஜனனம் என்ற ஒன்றை அடைந்துவிட்டால் அவன் மரணம் என்ற ஒன்று வரும் வரையில் 4448 வியாதிகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ வேண்டும். மகாபாரத யுத்தத்தில் 18 அக்ரோனி படைகள் கலந்து கொண்டன. ஒரு அக்ரோனி படையின் மொத்த வீரர்கள் 2,18,700 வீரர்கள் ஆகும். இவர்களுக்கு தலைமை ஏற்றுச் சென்றவர்கள் 247 பேர் ஆகும். 18 அக்ரோனி படையின் மொத்த வீரர்களின் எண்ணிக்கையை 39,36,600 வீரர்கள் ஆகும். இவர்கள் அனைவருக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றவர்கள் 4,446 பேர் என தெரிகிறது. மகாபாரத போரின் அச்சாணியாக திருதராஷ்டிரன் 1, போரை கண்டு சொன்ன சஞ்சயன் 1 என இருவரையும் சேர்த்து மனிதனுக்கு 4,448 வியாதிகள் வந்தன. இந்த கலியுகத்தில் 18 லட்சம் மூலிகைகள் உள்ளதாகவும் அதில் 7 லட்சம் மூலிகைகள் அதிக மருத்துவ குணம் நிறைந்து இருக்கின்றன என்றும் கூறப்படுகின்றன. இதில் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பது 4 மூலிகைகள் மட்டுமே. 1 அமிர்த சஞ்சீவினி, இது கிருஷ்ணரை குறிக்கிறது. 2 சாவல்யகரணி எனப்படுகிறது, இது தர்மரை குறிக்கிறது. 3 சந்தானகரணி எனப்படுகிறது, இது அர்ஜுனனை குறிக்கிறது. 4 சமனீயகரணி ஆகும், இது வாத பித்த சிலோத்துமத்தை சமநிலையில் நிறுத்திவிடும். ஆகவே இது வாயுபுத்திரன் பீமனை குறிக்கிறது. இந்த 4 மூலிகைகளை பற்றி அறிந்து கொண்டால் அவனால் பிணி, மூப்பு, சாக்காட்டை வெல்லும், ரசவாதம் எனும் அமுதத்தை கடையும் பாதையில் செல்லவும், வடியுடையாம்பிகையின் அருளால் அமுதத்தை கடைந்து வெற்றி பெறவும் முடியும். பரீட்சித்து உத்திரையின் வயிற்றில் உள்ள போது பிரம்மாஸ்திரம் தாயின் வயிற்றில் உள்ள தொப்புள் கொடியில் சேர்ந்து பரீட்சித்துவாகிய குழந்தையின் கழுத்தை சுற்றி கொண்டதாகவும், ஆகவே குழந்தை பிறந்த பின் அழுவதற்கு தாமதம் ஆனதாகவும், அதோடு மாலை சுற்றி மண் பார்த்து குழந்தை பிறந்ததால் தாய்மாமனுக்கு ஆகாது எனவும், தாய்மாமனின் பூர்வீக சொத்து அழியும் என்பதும் முன்னோர் வாக்கு. இதன் காரணமாகவே கிருஷ்ணர் ஒரு வேடனின் கையால் தனது முடிவை தேடிக்கொண்டதாகவும், துவாரகை கடலில் மூழ்கியதாகவும், யாதவர்கள் பிருகு முனிவரால் சாபம் பெற்று ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மாண்டதாகவும், இதற்கு காந்தாரியின் சாபம் துணை புரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மகாபாரதத்தில் இல்லாத அறங்களே கிடையாது. அனைத்துக்கும் இங்கே விடை கிடைக்கும். ஆனால் வியாச பகவான் கூறிய 60 லட்சம் கிரந்தங்களில் 1 லட்சம் கிரந்தங்களைத்தான் இப்பூவுலகுக்கு கொடுத்தார். இதில் சிறிதேனும் கவனத்துடன் படித்தோமேயானால் அங்கேயே நமது கேள்விகளுக்கு விடை கிடைத்துவிடும். இதை அறியாத சிலர் வேண்டுமென்றே தர்க்கவாதம் செய்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நன்கு படித்து அறிந்து கொண்டு முயற்சிப்பது நலம் பயக்கும்.
அல்லது அந்த விஷயத்தை அறிந்து கொள்ளவாவது முயற்சி செய்வது நன்று. நமது முன்னோர் செய்த மாதவத்தினால் பாரதத்திலே பிறந்தோம். மணி விளக்கென மனித உடலுக்கு புத்துணர்வு பாய்ச்சிய அமரனாகிய வாயுவை பற்றிய இன்னும் ஆராய்ச்சி முடியவில்லை. அப்படி இருக்க பஞ்சபூதங்களை பற்றிய உண்மை நிலையை மனிதன் என்றுதான் ஆராய்ந்து முடிப்பானோ அறியேன். இதைத்தான் சிவவாக்கியர் இவ்வாறு கூறுகிறார்: அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்தை அறிந்து கூற வல்லீரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்திலாடுமே என்று கூறுகிறார். அதேபோல் பொய்யாமொழி புலவர் இவ்வாறு கூறுகிறார்: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கிறார். அவ்வை பிராட்டியார் அதையே இன்னும் கொஞ்சம் மாற்றி கூறுகிறார்: என்னும் எழுத்தும் கண் என தகும் என்கிறார். ஆக இதை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால் நமக்கு அடுத்து என்ன பாரதத்தில் கூறப்படுகிறது, அதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்று மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டும். அவ்வாறு படித்தோமேயானால் புரியாத விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.